குக் வித் கோமாளி புகழ் கேபி பாலா ஹீரோ நடிக்கிற அவருடைய புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ரீமேட்ச் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாலா ஹீரோ நடிக்கிற ரீமேட்ச் படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்கிறத இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடியோ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஷூட்டிங் ப்ராசஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரனுக்கு அப்புறம் டைரக்டர் சசி அவர்களும் விஜய் ஆண்டனி அவர்களும் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்க படம் தான் 100 சாமி. இந்த 100 சாமி படம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 100 சாமி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிச்சைக்காரன் படத்தில் எப்படி அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அம்மா சென்டிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரைலரை பார்க்கவே இந்த படம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க இந்த 100 சாமி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். த கேட் அண்ட் த ஹேட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேஷன் மூவி நவம்பர் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பூரி ஜெகநாத் டைரக்ஷனில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஸ்லம் டாக். இப்போ ஸ்லம் டாக் படத்துடைய டப்பிங் ஒர்க்கை மூவி டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லம் டாக் படத்துடைய அஃபிஷியல் டீசரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டீசர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் உல்வேரின் கேரக்டரில் நடித்த ஆக்டர் ஹியூ ஜாக்மன் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது ஹாலிவுட் படம் தான் த டெத் ஆஃப் ராபின்ஹுட். இப்போ த டெத் ஆஃப் ராபின்ஹுட் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூன் 19 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹபீபி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஜூன் 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நடிகை சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் மே இந்தி பங்காரம். இது ஒரு தெலுங்கு படம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு தமிழில் எங்கள் தங்கம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன பிளாஸ்ட் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இப்போ பிளாஸ்ட் படம் வேர்ல்டு வைடாக 58.21 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பிளாஸ்ட் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது படம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. டைரக்டர் செல்லா ஐயாவு டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 2. பார்ட் 1 சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 எடுத்திருக்காங்க. இப்போ கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் சம்பவக்காரி அப்படிங்கிற சாங்கை ஜூன் 9 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்கள் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க படம் தான் மகுடம். இந்த படத்தை நம்ம விஷால் அவர்களே தான் டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் விஷால் அவர்கள் 3 கெட்டப்பில் நடிச்சிட்டு இருக்காரு. மகுடம் அப்படிங்கிற இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் துஷாரா விஜயன் அவர்கள் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மகுடம் படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஜூன் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். 2 டபுள் ஆக்குபைஸ் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலரை நடிகை த்ரிஷா, நடிகை நயன்தாரா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல். எங்கேயோ பையனாக இருக்கிற ஒருத்தன் 12 மணி நேரம் கழிச்சு பொண்ணாக மாறுறான். அதே மாதிரி ஒரு பொண்ணு 12 மணி நேரம் கழிச்சு ஒரு பையனாக மாறுறான். ஒரு வித்தியாசமான கான்செப்டை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலரே செம ஃபன்னாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் ஜூலை 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வைரல் ஹிட் அப்படிங்கிற ஒரு புது கொரியன் வெப் சீரிஸ் ஜூன் 11 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஜய் பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க படம் தான் கருப்பு. கருப்பு படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 நாட்கள் ஆகுது. இப்போ கருப்பு படத்துடைய அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கருப்பு படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜூன் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் நாகார்ஜுனா அவர்களுடைய 2வது பையன் அகில் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லெனின். இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை பாக்யஸ்ரீ போஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. லெனின் அப்படிங்கிற ஜூன் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மெட்டீரியல் இன்செக்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த பாலிகமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாகச்சைத்தன்யா நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான வெப் சீரிஸ் தான் தூதா. இப்போ தூதா வெப் சீரிஸுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூதா வெப் சீரிஸுடைய சீசன் 2க்கான பூஜை இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே சீசன் 2லையும் நடிக்கிறாங்க. சீசன் 1 ஹீரோயின் நடித்த நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்களும் இந்த சீசன் 2லையும் நடிக்கிறாங்க. இப்போ அவங்களும் இந்த பூஜையை அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜைக்கு சீஃப் கெஸ்ட்டாக நாகச்சைத்தன்யா அவர்களுடைய அப்பா நாகார்ஜுனா அவர்கள் வந்து கிளாப் தட்டி இந்த பூஜையை ஆரம்பித்து ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தூதா சீசன் 2 வெப் சீரிஸுடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் செம வைரல். ரீசெண்டாக இப்போ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தரமான வெப் சீரிஸ் தான் டீச் யூ எ லெசன் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ். தெறிக்க அதிரடியான ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, இன்வெஸ்டிகேஷன், கோட் ரோமா சீன்ஸ் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு பக்காவான தரமான வெப் சீரிஸாக இந்த வெப் சீரிஸ் தமிழில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸுடைய ரிவ்யூவை நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.
நடிகர் ஆர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஆனந்தக்காடு. இந்த படம் மலையாளம், தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லரை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை இன்னும் நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆனந்தக்காடு அப்படிங்கிற இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் நிக்கிலா விமல் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் நேம் தீபா அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆர்யா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த ஆனந்தக்காடு படம் ஜூன் 25ஆம் தேதி மலையாளம், தமிழ் லாங்குவேஜில தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நடிகர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கான்சிட்டி. இந்த படம் ஜூன் 26ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. த டார்க் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஆகஸ்ட் 28 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆர் டெட் அப்படிங்கிற ஒரு புது ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஜூலை 15 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு ஹீரோ நடிச்சிருக்க கணத்த கானம் அப்படிங்கிற படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லூபின் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ்லேருந்து இது வரைக்கும் 3 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இப்போ லூபின் வெப் சீரிஸுடைய சீசன் 4 நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 23 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அக்ஷய்குமார் லீட் ரோலில் நடித்திருக்க படம் தான் பூத் பங்களா. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இன்னைக்கான சினிமா அப்படி முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.